ஹலோ கைஸ், ஹோப் ஆல் ஆர் டூயிங் குட். அண்ட் இந்த வீடியோ வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு எனக்கு தெரியும். பிகாஸ் டிசம்பரில் எடுத்தது, நான் இப்போ தான் ஃபெப்ரவரியில் போடுறேன். ரொம்ப லேட் தான், சாரி. இந்த வீடியோவில் எங்கள் அப்பாவோட 60th வெட்டிங்கில் நான் என்னெல்லாம் பண்ணேன்னு ஸ்டார்ட் டு எண்ட் நான் வந்து வீடியோவெல்லாம் கவர் பண்ணி ஃபுல்லாக எடிட் பண்ணி போட்டிருக்கேன். ஃபுல் கம்ப்ளீட்டாக நான் எடுத்திருக்கேன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். சும்மா டைனி பிட்ஸ் அண்ட் பீசஸ் தான் போட்டிருக்கேன். எனக்கு தெரியும், பட் என்னால் வந்து இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு பக்காவான வீடியோ வந்து கொடுக்க முடியல. பட் இருந்தாலும் வீடியோவும் எடுக்காமல் இருக்க முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்டான மொமெண்ட்ஸை வந்து நான் கேப்சர் பண்ணி எடிட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் கொஞ்சம் உங்களுக்கு டைம் பாஸாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய அவுட்ஃபிட் வந்து நான் கும்பகோணமில் திருபுவனம்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடம் வந்து ஃபுல்லாக டெடிக்கேட்டடாக பட்டு ஷாப்ஸ் தான் இருக்கும். அங்கே வந்து எனக்கும் என்னோடய அக்காவுக்கும் வந்து சாரீ எடுத்தோம். என்னோடய சாரீ ப்ரைஸ் வந்து 16,000, அக்காவுக்கு வந்து 14,000. அங்கே சூப்பராக இருக்கும் பட்டு சாரீலாம், கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் அக்காவோட ஹஸ்பண்ட்க்கும் 2 பேருக்குமே நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் வந்து அலைஞ்சோம். பட் அங்கே கிடைக்கல. ஃபைனலாக வந்து திருப்பூரில் வந்து ஆனந்தம் ஷாப் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அங்கே தான் 2 பேருக்குமே மெட்டீரியல்ஸாக எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம். அங்கே வந்து எங்களுக்கு அங்கே இங்கேன்னு அலைஞ்சு பக்கத்துலேயே அமைஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் அதுக்கே வந்து ஒரு 1 வீக் கிட்ட அலைஞ்சிருப்போம். பட் எங்களுக்கு ஆனந்தம்லேயே வந்து மெட்டீரியல் ரொம்ப குவாலிட்டியாகவும் அஃபோர்டபுளாகவும் கிடச்சிருச்சு. அண்ட் இன்விடேஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் நாங்கள் கொடுத்துருந்தோம். ரொம்ப பெருசாக இல்லாமல் சிம்பிளாக பார்க்க நீட்டாக இருந்தால் போதுங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். அதையும் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ஒரு பக்கம் வந்து 1 month முன்னாடியே நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டோம். எந்தெந்த ஊருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி லேபிள்லாம் போட்டு வச்சுட்டோம். அண்ட் இந்த வாட்டி நான் வந்து ஹிப் பெல்ட் வந்து செயின் மாதிரி இல்லாமல் ஹிப் பெல்ட்டாக வாங்கி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். எனக்கு பிடிச்ச மாதிரி லக்ஷ்மி முகப்பு வச்சு எங்கேயுமே இல்லை. ஸோ மீஷோவில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் இது கண்ணில் பார்த்தேன். 650 rupees. பட் எப்படி வரும், குவாலிட்டி எப்படி இருக்கும், பேக்கேஜிங் எப்படி இருக்கும்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். பட் சூப்பராக பேக்கேஜ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுவும் மீஷோவில் இப்படி வந்து செம்மையாக பேக்கேஜ் பண்ணி வரும்னு நினைக்கவே இல்லை. ஒரு பெரிய கார்ட்போர்ட் பாக்ஸ்க்குள்ளே 2-3 கவர் போட்டு பக்காவாக சீல் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அதில் என்னோடய அக்காவுக்கும் நான் வந்து ஆர்டர் போட்டுக்கிட்டேன். அண்ட் இந்த வாட்டி வந்து பிரெய்ட் பின்னிக்கலாம், பிரெய்ட்ஸில் வந்து ஹூக் பின்லாம் வந்து வைக்கலான்னு சொல்லிட்டு குந்தன் ஹூக்ஸ் வந்து நான் ஒரு இன்ஸ்டா பேஜில் பார்த்து அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன். அவங்கக்கிட்டே குந்தன் ஹெட்பேண்டும் வாங்கிக்கிட்டேன். ரொம்ப அவங்கக்கிட்ட கம்மியாக இருந்தது மற்ற பேஜோட. எனக்கு அந்த ஹெட்பேண்ட் வந்து 50 rupees தான். அண்ட் ஹூக் பின் வந்து ஒன்று வந்து 20 rupees. ஸோ எனக்கு 3, என்னோட பொண்ணுக்கு 3, அதாவது அக்காவோட பொண்ணுக்கு 3 வாங்கிக்கிட்டோம். அண்ட் ரெயின்ட்ராப் பேங்கிள்ஸ் வந்து நாங்கள் திருப்பூர்லேயே அணிகலன் அப்படின்னு வந்து ஒரு ரெண்டல் ஜுவல்லரி ஷாப் இருக்குது. அங்கே வந்து ரெயின்ட்ராப் பேங்கிள்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டி. அண்ட் 160 rupees தான். வெளியிலனா 200-215 இருக்கும். 160 rupees கிட்ட அவங்கக்கிட்ட நாங்கள் குந்தன் பேங்கிள்ஸ் ரெயின்ட்ராப் பேங்கிள்ஸ் வாங்கிக்கிட்டோம். அண்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து 1 day முன்னாடி தான் வந்து த்ரெட்டிங், அதுக்கப்புறம் எங்கள் அக்கா ஃபேஷியல், கொஞ்சம் ஹேர் கட்லாம் பண்ணி நாங்கள் வந்து கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருந்தோம். அண்ட் ப்ரீ ப்ளீட்டிங் வந்து வெளியிலே கொடுத்துட்டோம். ப்ரீ ப்ளீட்டிங் வந்து எங்களுக்கு இங்கே பக்கத்தில் 200க்கு பண்ணி கொடுத்தாங்க. அம்மாவோட 2 saree, என்னோடய saree, அக்கா saree எல்லாமே ப்ரீ ப்ளீட் பண்ணிவிட்டு முதல் நாளே வந்து பேக் பண்ணி வச்சிடலாம். கிளம்புறதுக்கு வந்து ஒரு நாள் முன்னாடியே பேக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அண்ட் அம்மாவுக்கு வந்து ஆரி ஒர்க் எங்களோட பக்கத்திலே பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம். பட் சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. அண்ட் முகூர்த்த சாரியோட ஒர்க் ப்ளவுஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2 ப்ளவுஸுமே சேர்த்து எங்களுக்கு வந்து 5K தான் வந்திருந்தது அம்மாவுக்கு. ஸோ இந்த ரேட்டுக்கு இப்போ யாருமே பண்ணி தர மாட்டாங்க. பட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க யூஸ் பண்ணியிருந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ அதை அழகாக வந்து பேக் பண்ணிட்டோம். வைக்கும் போதே வந்து ஸ்வெட் பேட்லாம் வச்சு நாங்கள் வச்சிட்டோம். பிகாஸ் அந்த ஹரிபரியில் வைக்கலாட்டினாலும் நம்மளுக்கு ஸ்பாயில் ஆகிடும் ப்ளவுஸு. வைக்கிறதுக்கும் டைம் இல்லாட்டி என்ன பண்ணுறதுன்னு தான் ஸ்வெட் பேடெல்லாம் வந்து அட்டாச் பண்ணியே ஃபுல்லாக பேக் பண்ணி வச்சிட்டோம். அம்மாவோட முகூர்த்த ப்ளவுஸ் டீட்டெயிலிங்கும் ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் பார்த்தாலே தெரியும். யூஸ் பண்ணியிருக்க ஸ்டோன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. நாங்கள் சொன்னது ஒன்று தான், ஸ்டோன்ஸ் எதுவுமே வந்து கருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்தது.
கம்மிங் டு மை ப்ளவுஸ், என்னோடய ப்ளவுஸும் அக்காவோட ப்ளவுஸும் எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. தஞ்சாவூரில் சாந்தினி அப்படின்னு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு அவங்கக்கிட்ட பிடிச்சது என்னென்னா ஒரு விஷயமும் வந்து எனக்கு பிக்சர்ஸ் கிளிக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க ஏன்னா பக்கத்தில் இல்லாதனால தூரத்தில் இருக்காங்களே எப்படி பண்ணி தருவாங்கன்னு தெரியாமல் கொஞ்சம் பயத்தில் தான் இருந்தேன். பட் ஒன்றுமே நூல் கலர்லேருந்து ஸ்டோன் கலர்லேருந்து எல்லாமே எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. நான் ஜஸ்ட் எனக்கு பின்ட்ரெஸ்ட்லேருந்து பிக்சர் மட்டும் அனுப்பிட்டேன், எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்ட்டு. அவங்க எல்லாமே வந்து அனுப்பிட்டாங்க. ஒன்றும் ஃபோட்டோ எடுத்து ஓகேவான்னு கேட்டு அனுப்புனாங்க. இந்த மாதிரி யார் பண்ணுவாங்கன்னு தெரியல. சூப்பர் ஸ்வீட், அவங்க சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் எனக்கு வந்து இவ்வளோ ஒர்க்குக்கு 5000 கேட்டிருந்தாங்க. அதுவுமே வந்து எனக்கு ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்து என்னோடதையும் வந்து பேக் பண்ணி உள்ள வச்சாச்சு. அம்மாவுக்கு வந்து டெடிக்கேட்டடாக ஒரு பவுச்சில் வந்து அவங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டோம். இந்த மாதிரிலாம் வந்து அவங்க எடுத்து வச்சதே கிடையாது. ஸோ அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ சேஃப்டி பின்ஸ்லேருந்து ஹேர் பின்லேருந்து அப்புறம் எல்லாமே வந்து ஒரு பவுச்சில் எடுத்து வச்சிட்டோம். அண்ட் எங்கள் 2 பேருக்குமே நாங்கள் வந்து பேக் பண்ணிட்டோம். குட்டீஸ்க்கும் பேக் பண்ணி வச்சிட்டோம். இதெல்லாம் கிளம்புறக்கு ஒரு நாள் முன்னாடியே நாங்கள் வந்து ட்ராலியில் பேக் பண்ணி வச்சிட்டோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து எந்த டென்ஷனும் இல்லாமல் ஃப்ரீயாக கிளம்பலாம். மெயின் இம்பார்ட்டன்ட் திங், வரவங்களுக்கெலாம் ரூமுக்கு வந்து நம்ம டூத் பேஸ்ட், அதுக்கப்புறம் பவுட்ரு, சோப்பு இதெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து ஒரு கவரில் வச்சு கொடுத்தோம். அவங்க எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் சரி, ரூமில் இருந்தாலும் சரி, நம்ம இதை வந்து கொடுத்துட்டா இன்னும் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டூத் பேஸ்ட்டு, அப்புறம் சோப்பு, பவுட்ரு, சீப்பு இதெல்லாம் வந்து தனித்தனியாக எடுத்து செக்ரிகேட் பண்ணி அதையுமே பேக் பண்ணி வச்சிட்டோம். ஃபைனலாக எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணி பேக் பண்ணி வச்சக்கப்புறம் ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரியே இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட் போய் ரிலாக்ஸாக தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து பூ மார்க்கெட் கிளம்பி போனோம். எனக்கும் என்னோடய நீஸ்க்கும் நாங்கள் வந்து ஃப்ளார் இங்கே தான் சொல்லியிருந்தோம். எப்போவுமே வந்து ஃப்ளார்ஸ் வந்து நாங்கள் பூ மார்க்கெட்டில் தான் சொல்லுவோம். இங்கே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், ரொம்ப அஃபோர்டபுளாக சூப்பராக பண்ணி தருவாங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரியே வந்து எனக்கும் என்னோடய அக்கா பொண்ணுக்கும் அழகாக பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் அந்த பூ கோக்கும் போது அந்த அவங்க பண்ணது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவங்க இடுப்போடு கட்டி அதை வந்து கோத்துட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்மக்கிட்ட என்ன கலரில் வேணும்னு சொல்லிட்டா நம்ம முன்னாடியே வந்து முதல்ல ரஃப்பாக வந்து ஸ்ப்ரே பண்ணி ஒரு ஃப்ளாருக்கு மட்டும் ஸ்ப்ரே பண்ணி காமிச்சாங்க. ஓகே பண்ணதும் மெயினான ஃப்ளாரில் வந்து ஸ்ப்ரே பண்ணி காமிச்சாங்க. பர்ஃபெக்டாக என் சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி 2 ஷேடு மிக்ஸ் பண்ணி தந்தாங்க. பர்ஃபெக்டாக மேட்ச் ஆனிச்சு. அண்ட் நெக்ஸ்ட் என்னோட அக்காவோட பொண்ணுக்கும் வந்து பிங்க் அண்ட் க்ரீன் அதுவுமே வந்து ஒரு 2-3 வாட்டி ரஃப்பாக ஒரு ஃப்ளாரில் அடித்து பார்த்து அப்புறமா வாங்கினோம். அது ஒரு ஸ்வீட் பாக்ஸில் வந்து செக்யூர்டாக பேக் பண்ணி எங்ககிட்ட தந்துட்டாங்க. அது 2 வாங்கினதுக்கப்புறம் தேவையான மல்லிப்பூ அப்புறம் செவந்தி பூலாம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் மெஹந்திக்கு வந்து இந்த வாட்டி நான் ஸ்டென்சிலுக்கு போயிருந்தேன். சரி எப்படி தான் இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப ஈஸி தான். அந்த ஸ்டென்சிலை பிரித்து நம்ம கையில் ஒட்டிட்டு ஃபுல்லாக வந்து நம்ம கோனில் வந்து அப்ளை பண்ணி எடுத்தோம்னா அந்த ஷேப் அழகாக வந்துடும். பட் இதில் மெயின் பார்ட் அதை ஒட்டும் போது நம்ம அழகாக ஒரே மாதிரி ஒட்டணும். கொஞ்சம் க்ராஸாக ஒட்டிட்டாலும் அது வந்து சொதப்பிடும். எனக்கு ஃபஸ்ட்டு அக்கா ஒரு கையில் வந்து க்ராஸாக வந்து போட்டுட்டாங்க. ஸோ அந்த கையில் மட்டும் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. பட் இன்னொரு கையில் வந்து அழகாக வச்சதும் சூப்பராக வந்தது. 110 ருபீஸ்க்கு வந்து இது வர்த்து தான். இந்த ஸ்டென்சில் வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். அண்ட் அக்காவுக்கும் வந்து பக்கத்தில் தெரிஞ்சவங்க கையில் வந்து கோன் போட்டு விட்டுட்டாங்க. அவங்களும் செம்ம ஸ்வீட்டு, அழகாக பேசிகிட்டே வந்து கோன் போட்டு விட்டுட்டாங்க. 2 கையிலையும் பேக் அண்ட் ஃப்ரண்ட் 300 ருபீஸ் தான் கேட்டாங்க. பரவாயில்லையா இருந்தது. அண்ட் மெஹந்தி போட்டுட்டு அன்றைக்கி நைட் அப்படியே நாங்கள் தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் டே 5 o'clockலாம் வீட்லேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் எல்லோரும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் வீட்லேருந்து சிம்பிளாக இட்லி சட்னி, இட்லி பொடி, அதுக்கப்புறம் ஸ்வீட்டுக்கு வந்து கேசரிலாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அண்ட் எங்களோட ஃபேமிலி சைடு ரிலேட்டிவ் சைடில் 60 நாளே கண்டிப்பாக வந்து திருக்கடையூர் இல்லைனா பிள்ளையார்பட்டியில் தான் வந்து செய்வாங்க.
மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எல்லாருமே திருக்கடையூரில் செய்வாங்க. பிகாஸ் அங்கே செய்கிறது ரொம்ப விசேஷம். அண்ட் போனதுமே வந்து லன்ச் எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. நல்ல ஒரு வெஜ்ஜில் வந்து சாப்பாடு, பருப்பு, சாம்பார்னு, கூட்டு, பொரியல்னு நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். ஈவினிங் ஸ்நாக்குக்குமே சொல்லியிருந்தாங்க. போண்டா, வடை, காஃபி, டீலாம் இருக்கும். திருக்கடையூர் கோவில் சுற்றி நிறையா ரூம்ஸ் இருக்கும். எது வேணால் நம்ம பிடிச்சிக்கலாம். நாங்கள் மணிவிழாவில் வந்து புக் பண்ணியிருந்தோம். அங்கேயே வந்து நிறையா ரூம்ஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் கூட இருக்கும். அண்ட் அங்கே ஹால், அதுக்கப்புறம் டைனிங் ஏரியா இருக்கும். கோவிலில் வந்து ஓமம் வளர்த்து நெக்ஸ்ட் டே தாலி கட்டுறது வந்து கோவிலில் நடக்கும். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ரொம்ப லேட்டாக ரெடி ஆகுறேன்னா வந்து இது அம்மா அப்பாவோட கல்யாணங்கிறதுனால சீக்கிரமே ரெடி ஆகி கோவிலுக்கு போயிட்டோம். முதல் நாள் வந்து ரொம்ப க்ளோஸ்டு ஒன்ஸ், அதாவது ஒரு 40 to 50 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. அவங்கள மட்டும் வச்சு நாங்கள் ஓமம் வளர்த்தோம். அண்ட் சாமியும் கும்பிட்டோம். இது வந்து ஒரு 2 hours கிட்டே போகும். ஓமம்லாம் வளர்த்துட்டு சாமிக்கு வந்து பூவெல்லாம் போட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். சாமிக்கு வந்து அவ்வளோ அழகாக வந்து ஃப்ளார்ஸால் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஓமோலாம் வளர்த்ததுக்கப்புறம் நம்ம கையிலையும் ஒரு ஃபேமிலிக்கும் ஃப்ளார்ஸ் கொடுத்து பூ போட சொல்லுவாங்க. நம்ம பூ போட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு கோவிலுக்குள்ளேயும் போய் சுற்றி வந்து சாமி கும்பிட்டோம். ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து அதுக்கெல்லாம் டைம் இருக்காதுன்னு பிஃபோர் டேவே வந்து எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டோம். அண்ட் ஃபோட்டோஸும் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் எங்களோட அண்ணி, அக்கா எல்லாருக்குமே இந்த சாரீ ஒரே மாதிரி இன்ஸ்டாகிராமில் பிளாசம்ஸ் பொட்டிக்குங்கிற இன்ஸ்டா பேஜில் சொல்லியிருந்தோம். இது எனக்கு எப்படி தெரியும்னா, என்னோடய ஃபேவரட் யூடியூபர் அவங்களோட தீபாவளி விலாகில் இந்த சாரீ வந்து அவங்க போட்டு அதோட பேஜை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அங்கே தான் நாங்களும் வாங்கியிருந்தோம். இது வந்து சாரீ 950 வந்திருந்தது. மொத்தமாக எல்லோரும் வாங்கினது 12,000 ஆயிடுச்சு. அண்ட் அதுலேயே அவங்க வந்து ப்ரைஸ் கம்மி பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க. எல்லா சாரியும் வந்து பிக்சரில் பார்த்த மாதிரியே கரெக்டாக வந்திருந்தது. ரூமுக்கு போனால் ரூமே வந்து அப்படியே வேறு மாதிரி இருந்தது. ஸோ எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணி நெக்ஸ்ட் டேக்கு போட்டுக்கிறத மட்டும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சக்கப்புறம் தான் ரூம் பார்க்க நீட்டாக இருந்துச்சு. எங்களுக்கும் மைண்ட் ரிலாக்ஸாக இருந்தது. கொஞ்சம் டைம் இருந்ததுனால ஒரு ரீல்ஸ் பண்ணோம். அதை தான் இப்படி ஆர்வமாக எல்லோரும் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் 12 o'clock தூங்கி ஒரு 1:30க்கெலாம் எந்திரிச்சிட்டேன். ஹார்ட்லி ஒரு 1 hour தான் நான் தூங்கியிருப்பேன். ஸோ அப்போ தான் சீக்கிரம் எந்திரிச்சிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லி எந்திரிச்சு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு பாப்பாவை வந்து ஒரு 5-6 போல் தூக்கத்துலேயே ரெடி பண்ணிட்டோம். அண்ட் நான் இப்படி தான் பாதி ரெடியாகி இருந்தேன். இந்த ஹிப் பெல்ட் வந்து சூப்பராக இருந்தாலும் இது போடுறது வந்து யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் இருந்தால் தான் போட முடியுது. நமக்காக வந்து போட்டால் அது கரெக்டாக இருக்க மாட்டேங்குது. ஒருத்தவங்க ஹெல்ப்போடு போட்டால் தான் சென்டராக அது அழகாக இருக்குது. அண்ட் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம கலசத்தில் தண்ணி கொடுத்து தண்ணி ஊற்ற சொல்லி அண்ட் முகூர்த்த சாரி மாற்றிட்டு தான் தாலி கட்டுவாங்க. அந்த ப்ராசஸ்லாம் என்னால் வந்து சுத்தமாக எடுக்கவே முடியல. பிகாஸ் நான் பக்கத்தில் இருக்கிற மாதிரியே இருந்தது. கண்டிப்பாக இன்னொரு ஃபங்க்ஷன் வந்தால் நான் அதை டீட்டெயிலாக எப்படி இருக்கும்னு நான் கவர் பண்ண முடிஞ்சால் கவர் பண்ணி போடுறேன். ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சதும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ரூம்ஸ்லாம் வெக்கேட் பண்ணி மத்தியானம் சாப்பாடும் சாப்பிட்டு ஒரு 4:30 போலவே நாங்கள் கிளம்பிட்டோம். ஆன் தி வேல வந்து கும்பகோணமில் சுவாமி மலை முருகன் கோவில் இருந்தது. சரி 60 முடிச்சுட்டு ஒரு கோவிலையும் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு முருகன் கோவிலில் நல்லா சாமி கும்பிட்டோம். இந்த கோவில் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். கோவில் அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு. சாமியும் எந்த ஒரு ஹரிபரியும் ரஷ்ஷும் இல்லாமல் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அண்ட் வர வழியிலேயே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு நைட் 2 o'clock போலவே ரீச் ஆகிட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து நல்லா லேட்டாக தான் வந்து எந்திரிச்சோம். எந்திரிச்சதுக்கப்புறமா ஒரு மூட்டை ஃபுல்லாக 2-3 மூட்டை ஃபுல்லாக சாரீஸ் வந்திருந்தது. அம்மா அப்பாவோட 60க்கு வந்து சாரீஸ், அப்புறம் சால்வை, வேஷ்டி இதெல்லாம் தான் கொடுப்பாங்க. அதுவே ஒரு 3 மூட்டை இருந்தது. அதெல்லாம் வந்து அழகாக எடுத்து மடித்து தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி ஒரு பேக்கில் வந்து வச்சாச்சு. இதுக்கே வந்து 4-5 hours கிட்ட போயிடுச்சு.
அப்புறமா தான் லஞ்ச் சாப்பிட்டோம். லஞ்சுக்கு வந்து அன்றைக்கி புலாவ் ரைஸ் அண்ட் சிக்கன் கிரேவி தான். சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு ப்ரௌனியோடு வந்து அந்த டே வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து ஷாப்பிங் போயிருந்தோம் நானும் என்னோடய அக்காவும். அம்மாவுக்கு வந்து ஹேண்ட்பேக் வாங்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். ஒரு ப்ராப்பரான ஹேண்ட்பேக் அம்மாவுக்கு இல்லை. அது வாங்குறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோம். ஏன்னா அவங்களுக்கு இது பிடிக்குமா பிடிக்காதான்னு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது எக்ஸ்பெக்ட் கூட பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் வாங்கி தரது பெஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லி நிறையா பேக்ஸ் பார்த்து அதில் வந்து நல்லா தான் பார்த்து எப்படியோ வாங்கிட்டு போயிட்டோம். அண்ட் அது அவங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு இன்னொரு பக்கம் ஒரு பயம் இருந்துச்சு. அது அவங்களுக்கு ஃபைனலாக ரொம்ப பிடிச்சி போச்சு. அண்ட் ஸ்லிங் பேக்கும் வாங்கியிருந்தோம். சரி ஓகே, பக்கத்தில் எங்கேயாவது அவங்க போனால் இதுவும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஸ்லிங் பேக், அதுக்கப்புறம் ஒரு டோட் பேக் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தோம். முக்கியமாக வந்து நிறைய பார்ட்டிஷன்ஸ் இருக்கணும். அதை மைண்டில் வச்சுட்டே தான் நான் ஒரு பேக்கும் பார்த்தேன். நாங்கள் வாங்கின பேக்கும் நல்ல பார்ட்டிஷன்ஸோடு இருந்த பேக் தான். ஸோ நல்ல பேக்காக வாங்கிட்டு நாங்கள் அன்றைக்கி கிளம்பிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் டே தான் வந்து அப்பாவோட ஆக்சுவல் பர்த்டே. அந்த அன்னைக்கு வந்து வீட்டில் ரொம்ப க்ளோஸ்டான ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் கூப்பிட்டு கேக் கட்டிங் மாதிரி பண்ணோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, ஹாப்பியாக, சாட்டிஸ்ஃபைடாக, ஃபில்லியாக. ஃபுட் வந்து நாங்கள் வெளியில் தான் சொல்லியிருந்தோம். மட்டன் பிரியாணி, பள்ளிப்பாளையம் சிக்கன், மட்டன் குழம்பு, தால்ச்சா, ரைத்தா, தயிர் சேமியா, ஸ்வீட் அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் நான்வெஜ் மெனு. நல்லா சாப்பிட்டு அன்றைக்கி டேவும் சூப்பராக போச்சு. ஃபுட்டு அதை விட வந்து எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருந்தது இன்னும் ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கும் பார்க்கும்போது ஹாப்பியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.